வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியீடு. பயனாளிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டு விண்ணப்பிக்க அழைப்பு. நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. தென்காசி மக்களவை தொகுதியை சேர்ந்த கட்சி நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டறிந்த இபிஎஸ். சென்னை, மதுரை, நெல்லை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரிப்பு. கடலூர், சென்னை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் எலிக்காய்ச்சலை கட்டுக்குள் கொண்டு வரும் பணி நடைபெறுவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. உள்ளானவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளை அணுகாததன் காரணமாகவும் அவர்களுடைய உடல்களில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமையின் காரணமாகவும் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பதவி இருக்கும் மமதையில் அமைச்சர் சேகர் பாபு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. பருவமழையின் போது பொய் கூறி சென்னை மக்களை சிரமத்திற்கு உள்ளாக்கியவர் எனவும் விமர்சனம். விஷச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்ட 11 முக்கிய குற்றவாளிகள் மீது குண்டர் சட்டத்தில் கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் திட்டம். கள்ளச்சாராய விற்பனை, கடத்தலில் தொடர்ந்து ஈடுபட்டு பொது அமைதி மற்றும் சட்ட ஒழுங்கை சீர்குலைத்து வந்துள்ளதாக போலீஸ் தகவல். துபாய், ஜார்ஜா, இலங்கை ஆகிய நாடுகளிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 1 கோடி மதிப்புடைய தங்கம், இ சிகரெட்டுகள் பறிமுதல். 5 பயனாளிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. கட்டட அனுமதி பெறுவதற்கான சுய சான்றிதழ் திட்டத்தின் கீழ் தவறான தகவல்களை அளிப்பவர்கள் மீது குற்றவியல் சட்டப்படி நடவடிக்கை என தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகளில் திருத்தம் செய்யப்பட்ட அரசுதழில் வெளியீடு. மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சரை சந்திக்க டெல்லி புறப்பட்டு சென்றார் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன். காவேரியில் உரிய நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்த உள்ளதாக தகவல். பட்ஜெட்டில் இறக்குமதி வரி குறைப்பு எதிரொலியால் 3வது நாளாக குறைந்த தங்கம் விலை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 51,440 ரூபாய்க்கு விற்பனை. தனியார் பொறியியல் கல்லூரிகள் போலியாக பேராசிரியர்கள் பணிபுரிவதாக கணக்கு காட்டி மோசடி செய்த விவகாரம். அண்ணா பல்கலைக்கழகத்தின் பங்கு என்ன? மோசடியில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என அறிக்கை அளிக்க ஆளுநர் ஆர்.என். ரவி உத்தரவு. ஈரோடு காளைமாட்டு அருகே இரவு நேரத்தில் சாலையில் கொட்டிய ஜல்லி கற்களால் போக்குவரத்து பாதிப்பு. துடைப்பம், மண்வெட்டியை கொண்டு சாலையை சுத்தம் செய்து போக்குவரத்தை சீர் செய்த போலீசார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 390 நாட்களுக்கு பிறகு 90 அடியை நெருங்கியது. அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி. ஒகேனக்கல் காவேரி ஆற்றில் நீர்வரத்து நேற்று 42,000 கனஅடியாக இருந்த நிலையில் 28,000 கனஅடியாக சரிவு. பரிசல் இயக்கவும் குளிக்கவும் விதிக்கப்பட்ட தடை 10வது நாளாக நீட்டிப்பு. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4,261 கனஅடியிலிருந்து 5,971 கனஅடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 85 அடியாக உயர்ந்துள்ள நிலையில் 1,205 கனஅடி நீர் வெளியேற்றம்.
திருச்சி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் தங்க நகை 20,000 ரூபாய் கொள்ளை. வீட்டில் இருந்த உணவை எடுத்து சென்று வீட்டின் அருகே நிதானமாக சாப்பிட்டு சென்ற திருடர்கள். கர்நாடகா KRS அணை 2 ஆண்டுகளுக்கு பிறகு முழு கொள்ளளவை எட்டியது. நீர்வரத்து 41,000 கனடியாக உள்ள நிலையில் 38,500 கனடி தண்ணீர் காவேரி ஆற்றில் வெளியேற்று. மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையத்தின் ஊழல் குறித்து விவாதிக்க கோரி பாஜக MLAக்கள் முழக்கம். கர்நாடகா சட்டசபை வளாகத்தில் போர்வை தலையணைகளுடன் இரவில் தங்கி தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதலே கொட்டி தீர்த்து வரும் கனமழை. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. உத்தரகாண்ட் மாநிலம் சமோலியில் நிலச்சரிவு காரணமாக மூடப்பட்ட பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலை. சாலையை சீரமைக்கும் பணியில் அதிகாரிகள் தீவிரம். மகாராஷ்டிரா மாநிலம் புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்து வரும் கனமழை. மழைநீரில் சிக்கி தவிக்கும் மக்களை படகில் சென்று மீட்டு வரும் மீட்புப் படையினர். அமெரிக்காவை ஒன்றிணைக்க புதிய தலைமுறைக்கு இடம் கொடுப்பதே சிறந்த வழி என முடிவு. வெறுப்பு தீவிரவாதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பேன். எந்த வன்முறைக்கும் அமெரிக்காவில் இடமில்லை என அதிபர் ஜோ பைடன் பேட்டி. கமலா ஹாரிஸுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் மிகவும் திறமையானவர் என அதிபர் ஜோ பைடன் பேட்டி. துணை அதிபராக தேசத்தை வழிநடத்துவதில் சிறந்த பங்களிப்பை வழங்கினார் எனவும் பாராட்டு. புதன் கிரகத்தில் அதிக அளவில் வைரம் இருப்பதாக சீனா மற்றும் பெல்ஜியம் விஞ்ஞானிகள் தகவல். அங்குள்ள வைரத்தை வெட்டி எடுக்க வாய்ப்பில்லை எனவும் விளக்கம்.